புனிதை கிளாரா இயற்கை எழில் கொஞ்சும் அசிசி நகரில் 1194ஆம் ஆண்டு பிறந்தார். வசதி படைத்த பணக்கார குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் செல்வத்தின் மீது அதிக நாட்டம் கொள்ளாமல் கடவுள் பக்தியிலும் நம்பிக்கையிலும் வளர்ந்தார்கள். திருமணம் செய்து வைக்க நம் புனிதையின் பெற்றோர் முன் வந்தபோது அதனை மறுத்து தன்னுடைய வாழ்வை கடவுளுக்கு அர்ப்பணிக்க முடிவு செய்தார். இவர் அசிசி புனித பிரான்சிஸின் முதல் சீடர்களுள் ஒருவர். புனித பிரான்சிஸ் ஆற்றிய தவக்கால மறையுரையால் ஈர்க்கப்பட்ட இவர் தனது வீட்டை விட்டு வெளியேறி புனித தமியோன் ஆலயத்தில் தங்கியிருந்த புனித பிரான்சிஸை சந்தித்து துறவற வாழ்வுக்கான ஆடைகளை பெற்றுக்கொண்டார். ஏழைகளின் புதல்வியர் சபை என்று பெயர் கொண்டிருந்த கிளாராவின் துறவற சபை ஏழை பெண்களின் முன்னேற்றத்தையே முக்கிய நோக்கமாக கொண்டிருந்தது. அந்த சபைக்கு இவர் இயற்றிய சட்ட நூல் ஒரு பெண்ணால் இயற்றப்பட்ட முதல் துறவற சபை சட்ட நூலாக கருதப்படுகிறது. இவரது காலத்துக்கு பின்பு அச்சபை புனித கிளாராவின் புதல்வியர் சபை என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. 1240ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அசிசி நகருக்கு வெளியே இருந்த சான் தமியானோ கன்னியர் மடத்தின் மீது பேரரசர் ஃபிரெட்ரிக்கின் படை வீரர்கள் தாக்குதல் நடத்தினார்கள். அவர்கள் மடத்தின் சுவர்களில் ஏறுவதை கண்டு அங்கிருந்த கன்னியர் அனைவரும் பயத்தில் உறைந்திருந்தார்கள். படை வீரர்கள் வருகின்ற திசையை நோக்கி புனிதை கிளாரா தன்னுடைய கையில் நற்கருணை ஆண்டவர் எழுந்தருளி இருந்த பாத்திரத்தை ஏந்தி இருந்தார். அப்போது நற்கருணையிலிருந்து வெளிப்பட்ட ஒரு பிரகாசமான ஒளி எதிரிகளின் கண்களை குருடாக்கியது. சுவரில் ஏறிக்கொண்டிருந்த வீரர்கள் பின்னோக்கி விழுந்தார்கள். படையெடுத்த முழு படையும் உடனடியாக கன்னியர் மடத்தின் மீதான தாக்குதலை கைவிட்டு அந்த பகுதியிலிருந்து வெளியேறினார்கள். எனவேதான் புனித கிளாராவின் திருவுருவ படங்களில் அவர் கையில் எப்போதும் நற்கருணை கதிர்பாத்திரம் இருப்பதை நாம் காண்கின்றோம். இது இறைவனின் வல்லமை ஆயுதங்களை விட பெரியது என்பதை குறிக்கின்றது. புனித கிளாராவின் வாழ்க்கையை வெறும் வரலாறாக பார்க்காமல் அதை நம் வாழ்விற்கான ஒரு வழிகாட்டியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் பலவீனமாக தோன்றும் நேரங்களில் எப்படி வலிமையை கண்டறிவது என்பதை அவர் நமக்கு கற்றுத்தருகின்றார்.